അയ്യപ്പൻകോവിൽ പുല്ലുമേട് സുൽത്താനിയായിൽ പൊതുകിണർ സ്വകാര്യ വ്യക്തിക്ക് കരാർ നൽകിയതിൽ പ്രതിഷേധവുമായി കോളനി നിവാസികൾ രംഗത്ത്. കഴിഞ്ഞ മാർച്ചിലാണ് ഏലം നനയ്ക്കുവാൻ അയ്യപ്പൻകോവിൽ പഞ്ചായത്ത് സ്വകാര്യ വ്യക്തിക്ക് കരാർ നൽകിയത്. കോളനി നിവാസികൾ അലക്കാനും കുളിക്കുവാനും ഉപയോഗിക്കുന്ന കിണറാണ് പഞ്ചായത്ത് കരാർ നൽകിയെന്ന് ആരോപിച്ചാണ് കോളനി നിവാസികൾ രംഗത്ത് വന്നിരിക്കുന്നത്. പുല്ലുമേട് സുൽത്താനിയയിൽ 1975 മുതലുള്ള പൊതുകിണറാണ് അയ്യപ്പൻകോവിൽ പഞ്ചായത്ത് വർഷം 32,000 രൂപയ്ക്ക് കരാർ നൽകിയത്. ഈ കിണറ്റിലെ വെള്ളം ഉപയോഗിച്ചാണ് കോളനി നിവാസികൾ അലക്കുന്നതും കുളിക്കുന്നതും. 25 വരെ சுல்தானியா பொதுமக்களுக்குள்ள கிணறு பொது கிணறு அதை இப்போ பஞ்சாயத்தில் நாங்கள் பஞ்சாயத்தில் ஏலம் விட போகிறோம்ட்டு பஞ்சாயத்து ஒரு தனிநபருக்கு விவசாயத்துக்கு ஏலம் விட்டுருக்காங்க. இதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது பொதுமக்களுக்குள்ள சேர்ந்த இடம். பஞ்சாயத்தில் சலண்டர் செஞ்சோம், பட்டயமோ இது பஞ்சாயத்துக்கு நாங்கள் சலண்டர் செய்து கொடுத்துடல. இதுல இருந்து எடுத்து எல்லாமே கிராமத்தாளுக்கு பூரா இங்க உள்ள வீட்டுக்காரங்க எல்லாம் இந்த தண்ணி தான் நாங்கள் பயன்படுத்தி எல்லாத்துக்கும். இங்க குடி தண்ணி எதுவுமே கிடையாது. இப்போ மொத்தத்துக்கு தண்ணியே இல்லாம போச்சு. அதனால அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்க மெம்பர் எல்லாம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த சலுகையுமே கிடையாது. ரோடு வசதியோ எந்த வசதியுமே கிடையாது. சாக்கடை வசதி கூட கிடையாது. இப்போ പഞ്ചായത്ത് കുടിവെള്ളം പോലും ലഭ്യമാക്കാൻ നടപടി സ്വീകരിക്കാതെ ഉള്ള വെള്ളം കൂടി ഇല്ലാക്കുന്ന നടപടിയാണ് സ്വീകരിക്കുന്നതാണ് കോളനി നിവാസികളുടെ ആരോപണം. அது என்னன்னு கேட்டால் யூடிஎஃப் ஒரு அராஜகம் இங்கே வளரணும், யூடிஎஃப் தான் இங்கே இருக்கணும், இங்கே எல்டிஎஃப் இருக்கக்கூடாதுன்ற ஒரு வைராக்கியத்தில் தான் இது பஞ்சாயத்து தீர்மானித்து செய்யுது. ஆனால் இது பஞ்சாயத்து நல்ல முறைக்கு செய்யலை, ராஷ்ட்ரியமாகத்தான் செய்யுது. ராஷ்ட்ரியமாயிட்டு வாசி வச்சு இந்த சுல்தானியாவை நசுப்பிக்கணும். என்னன்னு கேட்டால் ஒரு 240 ஓட்டு இருந்துச்சு. அந்த 240 ஓட்டை இந்த எஸ்ஏஆர் இதில் கொஞ்சம் காலியாகி போயிடுச்சு. அந்த காலியாகி போனதில் இப்போ ஒரு 150 ஓட்டு தான் இருக்குது. இந்த 150 ஓட்டை அவங்க கையில் எடுக்கணும். தமிழ்காரை இங்கிருந்து ഒഴിവാക്കണം. അതുക്കുള്ള ഏർപ്പാട് தான் பண்ணுது. കുടിതണ്ണി സുൽത്താനിയ എസ് കോളനിയിലെ ഈ കിണർ കരാർ നൽകാൻ അനുവദിക്കില്ലെന്നും ഇത് വിട്ടുകൊടുക്കില്ലെന്നും കോളനി നിവാസികൾ പറയുന്നു. சார் அதனால நாங்கள் ஒரு ஆளுக்கு ஏலத்தோட்டத்துக்கு விட நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். இது பொது கிணறு ஊர் மக்களுக்கு எங்களுக்கு வேணும். கிராமத்துக்கு இது ஊர் പൊതു കിണർ. ഇവിടെ പൈപ്പിടാൻ വന്നാൽ തടയാൻ തന്നെയാണ് കോളനി നിവാസികളുടെ തീരുമാനം. ഈ കിണറ്റിലെ വെള്ളം ശുദ്ധമല്ല. കഴിഞ്ഞ 8 വർഷമായി ചിലർ ചേർന്ന് പഞ്ചായത്തിന്റെ ആസ്തി രജിസ്റ്ററിലുള്ള കിണർ കരാർ നൽകിയിരുന്നു. ഇതൊഴിവാക്കി പഞ്ചായത്ത് കിണർ കരാർ നൽകുകയായിരുന്നു. പകരം കുടിവെള്ളം എത്തിക്കാനും ഓട വൃത്തിയാക്കാനും പഞ്ചായത്ത് നടപടി സ്വീകരിച്ചിരുന്നു. കരാറ് തന്നെ തടഞ്ഞാൽ നിയമ നടപടി സ്വീകരിക്കുമെന്നും പ്രസിഡന്റ് എൻ തമ്പി പറഞ്ഞു. ഇടുക്കി വിഷൻ ന്യൂസ്, അയ്യപ്പൻകോവിൽ.